Hi guys, it's Divya here. Welcome to my YouTube channel, and this is my fourth day of spoken English practice. So, if you like to join me, do like, comment, share, and subscribe to my channel. And with no further delay, let's get into the video. ஹாய் எல்லாரும் vlog எடுக்கும்போது அழகா பிடிக்கிறாங்க. நான் நிறைய பார்க்குறேன். ஆனா என்னால பிடிக்கவே முடியல. அண்ட் ரோட்ல வித்த காட்டுற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. இப்ப யாரும் இல்ல, ஓகே, யாரோ வராங்க. இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு என்னோட ஆஃபீஸ்ல ஒய்ஃபை இல்லை. ஆனா நல்ல வேலை, நான் அந்த ஒய்ஃபை கட் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்றதுக்கு கரெக்டா இருந்தது. பட் லேட்டாக தான் போட்டேன். பட் நோ இஷ்யூஸ். Hello all, how was your day? I hope you all had a great day. இப்போ உட்காந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணனா, அப்போ லைக் எவ்ரி டைம் எப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணாலும் பாருங்க, ஸ்க்ரோல்ன்றது கூட என் வாயில ஒழுங்காக வர மாட்டேங்குது. பட் எவ்ரி டைம் நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் why people are so talented, you know? லைக் எவ்வளோ பேர் எவ்வளோ டேலண்டோட இருக்காங்க. பட் நமக்கு ஏன் கடவுள் ஒரு டேலண்ட் கூட கொடுக்காம இருக்காரு அப்படின்ட்டு ஸோ லைக் அது ஒரு மாதிரி வெயிட் ஆயிடுது ஹார்ட்டே. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் ஏதாவது இருக்கும், நம்ம தான் வளர்த்துக்காம இருக்கோம், புரியுது. பட் இருந்தாலும் அது பார்க்கும்போது மனசுல அப்படிதான் தோணும். ஏதாச்சும் லைஃப்ல ஏதாச்சும் ஒரு டேலண்ட் எடுத்து அதை ஒழுங்கா லேர்ன் பண்ணணும். அதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். ஆனா என்னன்னு தான் தெரியல. Let's find that, okay? And let me know that am I the only person thinking like that? Because I feel very shameful for having that thought in my mind. So put down your comments and make my heart calm. Like everyone else are thinking like that, or is that me only thinking like that? Okay, fine. I just start my preparation by reading my spoken English class notes. ஸோ எஸ்டர்டே படித்த நவுனை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ப்ரொனவுன் படிக்கணும். அண்ட் இன்றைக்கும் எழுதுகிற வேலை இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து பண்ணணும். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பாருங்களேன், அழகா இருக்கா? பட் இதனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஃபோனை ஹேண்டில் பண்றதுக்கு நான் படிக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி லூஸ் மாதிரி ஹேண்டில் பண்றேன். ஒரு பிடிக்கவே வர மாட்டேங்குது எனக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் படிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் எழுதுனாதான் படிக்க வரும். அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு எனக்கு. அதனால நான் உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். எழுத ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அழகா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா நிறுத்தி நிதானமா எழுதுறதுக்குள்ள டைமும் முடிஞ்சிடும் அண்ட் எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? அப்புறம் எங்கிறது படிக்கிறது, எடுத்து மூடி வச்சுட்டு போக வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்னால எனக்கு இந்த பிரச்சனை வருது. இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு. இப்போ நான் எழுதும் போது எழுதிட்டே இருந்தேன்னா டைம் போதே ஒழிய நான் ஒழுங்காக படிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஜஸ்ட் எழுதுறேன், அவ்வளோ மட்டும்தான் எனக்கு தெரியுது. பட் அப்போ என்ன தோணுதுன்னா மெல்ல மெல்ல பேப்பருக்கு வலிக்க போகுது, வேகமாக எழுதுறா பரதேசி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னை பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்கு எனக்கு ரொம்ப. நானே என்னை இரிட்டேட் பண்ணிக்கிறேன், வேற யாருமே தேவை கிடையாது.
அதாவது எப்படிலாம் சாப்பிடக்கூடாதோ அந்த மாதிரி எல்லா போஸ்டில் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் சாப்பிட்ணுமேன்னு தான் சாப்பிட்டேன். ஏன்னா வெளியில் போகும்போது வார்டன் பார்த்தாங்கன்னா கேட்பாங்க ஏம்மா கொட்டுற அப்படின்னு, அதுக்காகவே சாப்பிட்டேன். இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து மேமு வேர்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள் எழுத சொன்னாங்க. அது ஆக்சுவலி பாதி தான் எழுதினேன் கிளாஸில், அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் மிரர் ஸ்பீக்கிங், மை ஃபேவரட் பார்ட். Okay, I'm starting mirroring practice today and I was so excited because கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் அட்மையர் பண்ணுற ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வந்து ரெடா தரானான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. லைக் அவங்க பேசினா நான் வந்து அப்படியே லிட்ரலாக நின்று கேட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். நான் அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. லைக் அவங்க பேசுறது பாதி வந்து எனக்கு புரியாது, ஆனாலும் அவங்க பேசுறது நான் கேட்பேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு அவங்க பேசுறது கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் எக்ஸைட் ஆகிறதுக்கு காரணமே அவங்க வீடியோவை நான் வந்து மிரரிங் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா அவங்கள மாதிரி பேசுறதில்ல. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் லெட்ஸ் ட்ரை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். So for this mirroring practice, I was trying to match her tone, pronunciation, body language, and also gestures. It was fun doing it. One thing I do not really understand is age shaming. Like, what is the plan here? You think you're going to stay 16, 18, 20, 22 for the rest of your life? Interesting fact, you're literally going to become the number you're making fun of right now. So, maybe let's take a notch back. After that, I got fresh up and done my skincare and started reading Ikigai. So that's it for today's video. Thank you so much for watching. I'll see you guys tomorrow. Tata, bye, take care.